உண்மைகளை உரக்க சொல்லும் மைநியூஸ் 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் வாங்குங்கள். வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் திரு அஸ்வின் தலைமையில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்களின் 2026 பட்ஜெட் செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது. மத்திய நிதியமைச்சர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்று நாம் பெருமைப்படக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவினுடைய 2026க்கான பட்ஜெட்டை சமர்ப்பித்தார். உலகமே அந்த பட்ஜெட்டை பார்த்து வியக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் ஒரு நிலைத்த தன்மை வேண்டும், வேகமாக முன்னேறுகிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த முன்னேற்றத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கப்பட்ட பட்ஜெட் என்று மிக தெளிவாக இருக்கிறார். பொதுவாக இந்த நாட்டில் எந்த சீர்திருத்தம் கொண்டு வந்தாலும் அதை வழக்கமாக எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள், இண்டி கூட்டணி போன்ற கட்சிகள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள். அடுத்து ஜெர்மனிக்கு நமக்கு 1% தான் டிஃபரண்ட். 27க்குள்ள இன்னைக்கு இருக்கிற வேகத்தில் நம்ம ஜிடிபி 7.3, ஜெர்மனி 5.2னா நம்ம 1% இந்த வருஷம் கடைசி அல்லது 27 வந்துடுவோம். அந்த அளவுக்கு உயர்ந்தது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் தங்க தென்னரசு அடிக்கடி சொல்லுவாங்க, ஜிஎஸ்டினால எங்களுக்கு வருவாய் இழப்பு. ஒன்று மட்டும் நீங்க அவர் என்னைக்காவது பார்க்க முடிஞ்சா கேள்வி. திமுக ஆட்சிக்கு வரும்போது வரி வருவாய் தமிழகத்திற்கு 31,000 கோடி. இன்றைக்கு ஜிஎஸ்டிக்கு பிறகு வரி வருவாய் 51,000 கோடி. 100 நாள் வேலை திட்டம் என்பதில் ஒரு சகோதரியோ சகோதரனோ ஒரு ஆண்டுக்கு அவர்களுக்கு கிடைக்கிற சம்பளம் 38,600 ரூபாய். மன்னிக்கவும், 33,800 ரூபாய். ஒரு நாளைக்கு 338 ரூபாய். இன்னைக்கு பாரத பிரதமர் புதுசா கொண்டு வந்திருக்க திட்டத்தில் 125 நாள் வேலை திட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்க போற சம்பளம் 42,700. நல்லா பாருங்க, 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெருமை பேசுறாங்க, பாதி பெண்களுக்கு கொடுத்துட்டு பெருமை பேசுறாங்க. 100 நாள 125 நாள் ஆக்குனதுனால நம் கிராம பகுதியில் நீங்க பாக்குற ஏழை எளிய மக்கள் காலையில் அந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு மம்பட்டி தூக்கிட்டு வேலைக்கு போற ஒரு சாதாரண பெண்மணிக்கோ ஆணுக்கோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாங்கின 100 நாள் சம்பளம் 32,600 ரூபாய்னா இன்னைக்கு பாரத பிரதமர் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கபடி 125 நாள் வேலை திட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்க போவது 42,000 ரூபாய். இதை முதலமைச்சர் வேணாங்கிறாரு.